ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கனகாம்பரம் செடி. அதாவது கனகாம்பரம் செடி எப்படி அந்த ஸ்டெம்முலேருந்து எடுத்து நம்ம வீட்டிலேயே பதியம் போட்டு புது செடியை ரெடி பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸில் வந்து நம்ம சிம்பிளாக இந்த கத்தாழையை வச்சு அதை எந்த மாதிரி ஸ்டெம் வந்து கட் பண்ணணும், ப்ளஸ் வந்து எத்தனை நாளில் இது க்ரோ ஆகும், இதுக்கு எந்த மாதிரி மண்கலவை யூஸ் பண்ணணும், இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது இந்த மாதிரி கனகாம்பரம் செடி பதியம் போட்டிருந்தீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு செடியை பதியம் போட்டிருந்தீங்கன்னா அது என்ன செடின்னு கீழே வந்து நேமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுறேங்க. இப்போ வந்து இந்த பெரிய செடியிலேருந்து தான் கட்டிங்ஸ் எடுத்து சின்ன செடி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து விதையிலேருந்து ரெடி பண்ணலாம். அது எப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இதுக்கு வந்து கட்டிங்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெம்மு வந்து எந்த மாதிரி எடுக்கணும் அதுதான் பார்க்கணும். ஓகேங்களா? நல்லா வந்து இந்த மாதிரி பெருசாக வளர்ந்துருக்கிற செடியிலேருந்து அடியில் அந்த ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டெம்மாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். மேலே வந்து சின்ன சின்ன கிளையாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டுனா அந்தளவு க்ரோத் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சீடு வந்து இது இப்படி தான் இருக்கும். இதுலேருந்துமே செடி வந்து வளரும், ஆனால் கொஞ்சம் அந்த பூ பூக்கிறது வந்து லேட் ஆகும். இதுவே நீங்கள் கட்டிங்ஸ் மூலிமா எடுத்து வைக்க பார்த்து உடனே பூ பூக்கும். அதையுமே காட்டுறேன். நம்ம கட்டிங்ஸ் வச்சு ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அரும்பே வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்டெம்மாக வந்து எடுத்துங்க. அந்த ஸ்டெம்மு வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும். அது தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற நல்லா வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டெம்மாக எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மண்கலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம கம்போஸ்ட்டு, அதை நம்மளே ரெடி பண்ண கம்போஸ்ட்டும் மணல், இது ரெண்டு தான். இது கூட வந்து லைட்டாக வந்து ஒரு 10% அளவுக்கு மட்டும் செம்மண் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் நர்சரிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணில் தான் ரெடி பண்ணுவாங்க. அப்படியுமே ரெடி பண்ணலாம். இது நாம் ரெடி பண்ணுறதுன்றதுனால ஃபுல்லாகவே இந்த மண்கலையில் நீங்கள் அது துளுத்து வந்துட்டாலுமே நீங்கள் இதே மண்கலை யூஸ் பண்ணி ஃபுல்லாக பிளான்டேஷனுமே பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த கட்டிங்ஸ் பண்ண பார்த்து லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த சின்ன பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கிளை பக்கத்தில் இருக்கிற மாதிரி விட்டு ஸ்லைடாக கட் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கிறது வந்து லைட்டாக ஸ்லைட் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வேர் வந்து இறங்குறது வந்து ஈஸியாக இருக்கும். மேலே வந்து சின்னதாக கொஞ்சம் பிரான்ச்சஸ் அந்த சின்ன சின்ன கிளை இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து துளிர் வந்து வர ஆரம்பிக்கும். அது வீடியோட எண்டிங்கில் வந்து எந்த அளவுக்கு துளிர் இருந்ததுன்னு பார்ப்பீங்க. இந்த மாதிரி எல்லா கிளையும் வந்து ஒரு 5 கிளை பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா கிளையிலையுமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கலரில் இருக்கிற கிளை தான் இருக்கும், இந்த ஸ்டெம்மு தான் இருக்கும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே துளுத்து வரும்னு வச்சுங்களேன். அது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வர மாதிரி அதுக்கான இடத்த விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து துளிர் வரும். மேக்ஸிமம் இந்த மாதிரி இருந்தால் விட்டுருங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா. இல்லைனா அதையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 4 ஸ்டெம் பக்கம் எடுத்துருக்குறோம். ஆல்ரெடி நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து பதியம் போட்டாச்சு. அதோட க்ரோத் தான் லாஸ்ட்டில் காட்ட போகிறேன். இது வந்து அதோடய ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணன்றது மட்டும்தான். சரிங்களா? இதே ப்ராசஸை நீங்களும் பண்ண பார்த்து உங்களும் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வரும். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து இதுக்கு இந்த ரூட்டிங் ஹார்மோன் ஆகட்டும், இல்லைனா வந்து அந்த ஃபங்கஸ் அட்டாக் ஆகாத, அந்த கட் பண்ண இடத்துல வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகாத இருக்கிறதுக்கு கத்தாழை தான். நல்லா வந்து அந்த எந்தெந்த இடத்துலாம் நீங்கள் வெட்டினீங்களோ அந்தந்த இடத்துல வந்து கத்தாழை நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து செடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து காயாது, எதுவும் ஃபங்கஸும் வந்து அட்டாக் ஆகாது. அதே சமயத்தில் செடியுமே நல்லா வேர் பிடிச்சி சீக்கிரமாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். இதேமாரி அந்த 4 கிளையுமே அந்த கத்தாழையில் வந்து டிப் பண்ணி எடுத்து அதேமாதிரி மண்ணில் வச்சுருவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறது. தண்ணி வந்து எடுத்து உடனே வந்து டேரெக்டாக வந்து ஊற்றுறாதீங்க. ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள், அந்த மண் ஃபுல்லாக நனைகிற மாதிரி. இது வந்து ஒரு வாட்டி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அதாவது அதுக்கடுத்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி வேணால் ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். இதோட வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்து நல்லா வந்து டைட்டாக கட்டிடுறோம். கண்டிப்பாக வந்து கவர் வச்சு கட்டினா மட்டும்தான் அந்த வந்து துளிர் வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் அப்படியே நட்டிங்கன்னா துளிர் வரும், கொஞ்சம் லேட் ஆகும். துளிருமே எல்லாருமே வந்து சக்ஸஸாக வராது. அதனால் மேக்ஸிமம் வந்து கவர் வச்சு கட்டிடுங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நட்டு வச்ச கிளைங்க இது எல்லாமே. அதாவது அந்த கிளைங்களை பார்க்க பார்த்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் காட்டுறேங்க. இப்போ எப்படி கட் பண்ணணும் அதே போல் தான் இருக்கும் இந்த கிளைங்களுமே. தெரியுதுங்களா? சின்ன சின்னதாக கட்டிங்ஸ். இதுலேயுமே வந்து ஒரு சில கிளைங்களில் வந்து அந்த பூ வைக்கிற அளவுக்கு அந்த அரும்புமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதையுமே காட்டுறேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸை எதுக்கு விட்டு கட் பண்ண சொன்னீங்கன்னா இதனால தான். அதுலேருந்து தான் வந்து துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். இதே சேம் மண்கலவை தான். நான் அதனால தான் வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே மண்கலவை யூஸ் பண்ண சொன்னது. நீங்கள் வந்து பிளான்டேஷனுக்கு வேறு மாதிரி மண்கலவையும் அது பதியம் வைக்கிறதுக்கு வேறு மாதிரி மண்கலவையும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இது தெரியுதுங்களா? அடுத்தது வந்து பூ வைக்கவே ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் வந்து விதையிலேருந்து வர செடியும் கட்டிங்ஸ்லேருந்து வர செடிக்கும் டிஃப்ரெண்ட். இதுதான் சீக்கிரமாக வந்து இது பூ வைக்க ஆரம்பிச்சிடும்.
அது கொஞ்சம் விதையிலேருந்து வர்றது கொஞ்சம் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூ வைக்க ஆரம்பிக்கும். இது தெரியுதுங்களா, அந்த கட் பண்ணது ஸ்லைடாக கட் பண்ண சொன்னது இதுதான். இதை பிடுங்கி காட்ட தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி க்ரோத் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வேர் இறங்கி இருக்குன்ட்டு. பிடுங்கன்னா மறுபடியும் இது வந்து திரும்ப வேர் இறங்கி டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நான் வந்து இதை பிடுங்கி காட்டல. போன வீடியோ மாதிரி அந்த சாமந்தி வீடியோவில் வேரை வந்து எடுத்து காட்டின மாதிரி காட்டல இது, சரிங்களா. அதனால் இந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்சு நீங்கள் பதியம் போட பார்த்து ஈஸியாகவே க்ரோ ஆகி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு 1.5 மாதத்துலேயே இந்த மாதிரி வந்து நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. இது வந்து மேக்ஸிமம் வந்து சீசன் கிடையாது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த செடி வந்து வளர்த்துறீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். சீசன் வந்து இந்த பூவுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த செடி இல்லைன்றவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 2 செடியாச்சும் வந்து இந்த மாதிரி ஸ்டெம்மில் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடுங்க. நிறையவே இந்த மாதிரி பூ பூக்க ஆரம்பிச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.